நான் என்ன கேக்குறேன், பால் வளத்துறையினுடைய அமைச்சர் தானே நீங்க? பவுடர் பால் வளத்துறையா இல்ல பசுமாட்டு பால் வளத்துறையா? பால் எப்படி வரும்? ஆடு மாடு வளர்த்தாலும் பால் வரும். ஒரு ஆடு மாடு வளர்ப்பது அவமானம் சொல்லிட்டு பால் வளத்துறையினுடைய அமைச்சரா இருக்கிறாரு. எப்படி பால் வரும்? வானத்துல இந்த பால் வருமா? ஆடு மாடு வளர்த்தால் தான் பால் வரும். பதில் சொல்லணும். உங்க கேள்வி புரிஞ்சிருச்சு. இல்லங்க தம்பி ஹிம்லரு மாட பத்தி தம்பி பொறுமையா. ஓகே ஓகே இருங்க, அமைதியா இருங்க சார். அவங்க சார் நீங்க அவங்க பதில் சொல்லுங்க. என்ன பார்த்து பேசுங்க. அதுக்கு பதில் மாடுக்கு மடியில அவன் பால் கறந்து பழக்கப்பட்டவன் இல்ல. நான் கறந்திருக்கிறேன். நான் பால் கறக்கவன். எனக்கிட்ட மாடு இருக்குது. நீங்க பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வீட்டுல மாடு இருக்கு. ஜெர்சி மாடு பால் கறக்கவன். ஜெர்சி மாடா நாட்டு மாடா? ரெண்டாவது அப்ப நீங்க பால் கறந்துட்டு மற்ற மாடு வளர்ப்பவர்களை தவறு இல்ல. பால் கறப்பீங்களா? அடிப்படையே தெரியல.